ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பாருங்கள், ஒரு வாழைப்பூவும் ஒரு கப் பாசி பயிரும் வச்சு அருமையான ஒரு ரெசிபி பார்க்கலாம். நீங்கள் வாழைப்பூவில் நிறைய ரெசிபி செஞ்சுருப்பீங்க. பச்சை பயிர் கூட சேர்த்து ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு வாழைப்பூ எடுத்துகிட்டு இது போல் மேலே இருக்கிற தோல் எடுத்துட்டிங்கன்னா பூ உள்ளே இருக்கும். பாருங்கள், இது எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இதோட சென்ட்ரல் பகுதியில் இது போல் மகரந்தம் இருக்கும். அதுவும் சின்ன கண்ணாடி மாதிரி ஒரு சின்ன பகுதி இருக்கும். அது ரெண்டையும் க்ளீன் பண்ணணும். பாருங்கள், வீடியோவில் காட்டுற பாருங்க, இது ரெண்டும் தான். க்ளீன் பண்ணிவிட்டு நறுக்கி நம்ம மோரில் போட்டுடணும். அப்போ தான் வாழைப்பூ கருக்காமல் இருக்கும். வாழைப்பூ, வாழைத்தண்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நறுக்கி மோரில் போட்டால் தான் கருக்காமல் அப்படியே விலையேறுன்னு இருக்கும். பாருங்கள், நான் நறுக்கி வச்சுருக்கேன். அது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். நான் 1/4 கப் அளவுடைய மெசரிங் கப்பில் பச்சை பயிர் எடுத்து ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். அதாவது அலசிட்டு 2 முறை 6 மணி நேரம் ஊற வச்சுருக்குறேங்க. நீங்கள் சாயந்தரம் ரெசிபி செய்கிறீங்கன்னா காலையில் வாஷ் பண்ணிவிட்டு இது போல் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. 6 மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும். இப்போ தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிடலாம். வடிச்சிட்டு இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. இது கூட பாருங்கள், காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். கூடவே 3 பச்சை மிளகாய். நீங்கள் ஃபுல்லாகவே கூட காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம், இல்லை பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இது கூட பாருங்கள், இஞ்சி, சின்ன பீஸ் இஞ்சி எடுத்து தோல் சீவிட்டு வாஷ் பண்ணி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 4 பல்லு பூண்டு, அதையும் தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க. நான் சின்ன பூண்டுங்காட்டி 4, நீங்கள் பெரிய சைஸாக இருந்தால் 2 கூட சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நீங்கள் பயிர் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அங்கங்கே நின்றுடும். நல்லா ஸ்பூனால் எடுத்து விட்டுட்டு இந்த அளவுக்கு அடிச்சிட்டு வந்துடுங்க. ரொம்ப ஒன்றும் அதிகமாக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணும். அதாவது ரொம்ப மையவும் இருக்கக்கூடாது. அதுக்கு முன்னத்த ஸ்டேஜில் எடுத்துடுங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், ஓரங்களில் எடுத்து விட்டாலுமே ஒரு மிளகாய் அதில் நின்றுச்சு. இந்த மிளகாயை நான் வாழைப்பூ அடிக்கையில் இதையும் சேர்த்து அடிச்சுட்டு வந்துடுவேன். இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ இதே மிக்ஸி ஜாரில் நறுக்கி வச்சுருக்கிற வாழைப்பூ ஒரு கைப்பிடிக்கு இருக்கும். வாழைப்பூ இதில் சேர்த்துருவோம். நல்லா கை நிறைய எடுத்திங்கன்னா ஒரு கைப்பிடிக்கு இருக்கணும். நம்ம 1/4 கப் அளவு தான் பச்சை பயிர் சேர்த்துருக்குறோம். அதனால் ஒரு கைப்பிடி வாழைப்பூ இருந்தால் போதும். தண்ணி எதுவுமே சேர்க்காம இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம டைரெக்டாக வாழைப்பூ சேர்க்கும் போது வாழைப்பூ அங்கங்கே பல்லில் நம்மளுக்கு நின்றுடும். அதனால் இது போல் ஒரு க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸியில் இருக்கிறது ஃபுல்லாகவே இந்த பச்சை பயிரில் சேர்த்து விட்டுருவோம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடுசாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க. கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலை, இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் தூளுப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 மிஸ் ஆயிடுச்சு வீடியோ. நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுடலாம். பாருங்கள், இது போல் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது, வேறு எந்த மாவுமே சேர்க்க வேண்டாம். இது மட்டும் போதும். நல்லா இது போல் பிசைஞ்சிருங்க. இப்போ நம்மளுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பு, ஹோல் ஷேப்பு, இல்லை அப்படின்னா பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பு, எந்த விருப்பமோ அந்த விருப்பத்தில் வேணாலும் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வடை ஷேப்புக்கு தான் தட்டி எடுக்க போகிறேன். பாருங்கள், இது போல் தட்டி எடுத்துக்கலாம்.
நான் வாழைப்பூ வந்து இது போல் ரெடி பண்ணிலேயே கடாயில் வந்து ஆயில் ஊற்றிட்டேன். ஆயில் வந்து நல்லா காஞ்சிருக்கணும். அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் இருக்கணும். இப்போ நம்ம வடைகளை போட்டுடலாங்க. சிம்மில் வச்சுட்டு போடுங்க. போட்டுட்டு ஒரு நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா மெதுவாக உடஞ்சிடாமல் திருப்பி விடுங்க. நல்லா 2 புறமும் வேக வச்சு பொன்னிறமானது எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பச்சை பயிறு வாழைப்பூ வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவல் தான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இப்படி ஒரு ஹெல்த்தியான வடையை வந்து சுட்டு கொடுங்க. குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பச்சை பயிறு வாழைப்பூவும் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.